जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः. இன்றைய தினத்திலே சுதர்சன ஆழ்வானுடைய ஸ்வரூபம் என்பது கமலம் போல் எம்பெருமானுடைய திருக்கரங்களில் பத்மம் போல் இங்கே தாமரையைப் போல் விளங்குகிறது என்று சொல்லக்கூடியதான அகிர்புத்னி சம்ஹிதையினுடைய வச்சனத்தையே இங்கே மண்டலமாக பாவித்து அங்கே மிகப்பெரியதான ஒரு மண்டலம் அமைகிறது. அந்த அகிர்புத்னி சம்ஹிதையில் உள்ள பரிச்சயம் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் புரியும். அந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த மண்டலத்தையே சக்கராப்ஜ மண்டலம் என்று சொல்லுவார்கள். அந்த மண்டலத்தையே மண்டலத்தை தாங்கக்கூடியதான சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருக்கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த தாங்கக்கூடியதான ஸ்வரூபம் யார் என்று கேட்டால் இந்த சுதர்சன பகவான் திருவாழி ஆழ்வான் தான். அவன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று கேட்டால் அவனுடைய தரிசனம் உங்களுக்கு சுலபத்தில் கிடைக்க வேண்டும். அதுதான் இங்கே மங்களாசாசனமாக செய்கிறாராம். கோணைரர்ணை சரோஜைரபி கபிஷ குணைஹ ஷட்பிருத்புன்ன சோபே ஸ்ரீவாணி பூர்விகாபிர்தததி விலசத் சக்திபிக் கேசவாதீன் தாராந்தே பூபுராதோ ரதச்சரண கதா ஷார்ங்க खड्गाङ्कितयशे யந்த்ரே தந்த்ரோதிதோ வஹா ஸ்புரது கிருதபதம் லக்ஷ்மலக்ஷ்மி சகஸ்ய. லக்ஷ்மி சகனாக இருக்கக்கூடிய திருமாலுடைய திருக்கரங்களிலே ஒரு சக்கராயுதம் என்பதானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே கோணங்களோடும் அங்கே 64 கோணம், அதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னாக்க 4 தள பத்மம், அதற்கு மேல் 8 தள பத்மம், அதற்கு மேல் 16, அதற்கு மேல் 32, அதற்கு மேல் 64 என்பதாக இப்படியாக பிரபஞ்சமானது எப்படி சுருங்கி விரிகிறதோ அதைப்போல் எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே இந்த சுதர்சன பகவான் திருவாழியாழ்வான் என்பவன் மண்டலமாக இருந்து கோணைஹி அர்ணைஹி சரோஜைஹி பத்மமாக அங்கே விளங்குகிறான். எம்பெருமான் திருக்கரங்களிலே சௌலபியமாக இருக்கும் பொழுது பத்மமாக விளங்குகிறான். எம்பெருமான் எப்பொழுது தீக்ஷணமாக ரூபத்தை எடுக்கிறானோ அப்பொழுது இவனும் தீக்ஷணமாக ரூபத்தை எடுத்துக்கொண்டு அறமாகவும் ஜுவாலையாகவும் இங்கே நேமியாகவும் மாறிவிடுகிறான் என்று சொல்கிறார். அதற்கு மூல காரணம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே உள்ள அகிர்புத்னி சம்ஹிதையினுடைய தத்துவ விஷயங்களை எல்லாம் இங்கே ஒரே ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை படிப்பதனால திருவாழியாழ்வானுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெறலாம். திருக்கண்ணன் என்று சொல்லக்கூடியதான கண்ணபிரானுடைய பரிபூர்ணமான திருவருளையும் பெறலாம். திருமாலாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் சிவன் நாராயணனுடைய திருவருளையும் பெற்று அகிர்புத்னியனுடைய திருவருளையும் பெற்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய உள்பொருளாக தத்துவத்தை எல்லாம் இங்கே நாம் தரிசிக்கலாம்னு சொல்கிறார். அப்போது அந்த தரிசனத்திற்கு உதவக்கூடியவர் சுதர்சனர். அந்த சுதர்சன பகவானை நாம் எளிதில் சந்திப்பதற்கு இந்த தோத்திரம் உதவுகிறதுன்னு சொல்கிறார். கோணைரர்ணை சரோஜைஹி அபி கபிஷ குணைஹி ஷட்பிரித்பின்ன சோபைஹி ஸ்ரீவாணி பூர்விகாபிர்தததி விலசதஹ சக்திபிக் கேசவாதீன் தாராந்தே பூபுராதோ ரதச்சரண கதா ஷார்ங்க खड्गाङ्किताशे யந்த்ரே தந்த்ரோதிதோ வஹா ஸ்புரது கிருதபதம் லக்ஷ்மி லக்ஷ்மி சகஸ்ய. லக்ஷ்மி சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே விளங்கக்கூடிய சக்கரபத்மம் பத்ம சக்கரமானது உங்களுக்கு எளிதில் தரிசனம் கிடைக்கட்டும். அப்போது அவன் கையில் மாத்திரம் அந்த சக்கராயுதமானது தரிசனம் கொடுக்கும்னாக்க அப்போ சிவன் நாராயணன் சேர்ந்து தானே நமக்கு தரிசனம் கொடுப்பான். அப்போது லக்ஷ்மியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாகி செல்வனுடைய தரிசனம் என்பது இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ, யார் ஒருவர் எழுதுகிறார்களோ, யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு திருமால் தரிசனமாகட்டும் சுலதர்சன தரிசனமாகட்டும் எளிதில் கிடைத்து அவர்கள் நல்வாழ்வு வாழ்வார்கள் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறாராம். கோணைஹி அர்ணைஹி சரோஜைஹி என்று
மிக பெரியதான ஒரு பத்ம மண்டலத்தை இங்கே சொல்லுகிறார். நாமும் அந்த மண்டலத்தையே ஸ்மரித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.